நம்ம பாடிக்கு தேவையான மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணுற வேப்பம்பூ ரசம் ரெசிபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் வந்துட்டு என்னென்னா கொஞ்சோண்டு வேப்பம்பூ, இந்த கிளாஸில் காமிச்ச இந்த அளவு வேப்பம்பூ தான் எனக்கு கிடச்சிது. இதை நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தாளிப்பு கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெயை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த வேப்பம்பூ போட்டு நல்லா நான் வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட ட்ரை ஆன வேப்பம்பூ இருந்தாலுமே நீங்கள் இந்த ரெசிப்பியில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட ஃப்ரெஷ்ஷான வேப்பம்பூ இருந்தனால இதை நான் வந்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கிறேன். நீங்களும் இந்த ரசப்பொடிக்கு வந்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இது கூட வேப்பம்பூ சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் வந்துட்டு கொஞ்சம் ஜீரகம், மிளகு, வேப்பம்பூ, பூண்டு, காயப்பொடி, மஞ்சப்பொடி, வத்தல், மல்லி, கொஞ்சோண்டு துவரம்பருப்பு, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸியில் நான் அரைச்சி எடுக்க போகிறேன். ஒரு ஓரமாக ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சோண்டு புளி போட்டு அதில் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இதுக்கு வந்துட்டு நான் ஒரு சின்ன தக்காளி பழத்தை எடுத்து நல்லா கையாலே வந்து மசிச்சு விட்டுக்கிறேன். இது கூடவே வந்துட்டு ஊற வச்சுருந்த புளி தண்ணி, அரைச்சி வச்சுருந்த ரசப்பொடியும் சேர்த்துட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் உப்பும் இதில் நம்ம வந்து சேர்த்துக்கணும். இதில் வந்து என்னென்னா தாளிப்பு கடாயில் வந்து எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வத்தல் போட்டு தாளித்ததையும் இந்த ரசத்தோடு ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கூட மல்லித்தலையும் சேர்த்துட்டு ரசம் வந்து எப்போவுமே நம்ம ரெகுலராக பொங்க வைப்போம்ல, அதே மாதிரி என்னென்னா நல்லா பொங்கி வரும்போது சிம்மில் வச்சு ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் இதை கொஞ்சம் கொதிக்க விடணும். கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிங்கன்னா நல்லா மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணுற வேப்பம்பூ ரசம் ரெடி. இதை வந்துட்டு ப்ரெக்னென்ட் லேடிஸும் பீரியட்ஸ் டைம்லேயும் மட்டும் சாப்பிடக்கூடாது. மற்றபடி யாருனாலும் எப்போனாலும் இதை வந்து சாப்பிட்டுக்கலாம். பாடிக்கு தேவையான மெட்டபாலிசத்தை நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குற வேப்பம்பூ ரசம் ரெசிபி ரெடி. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பபாய்.